This channel wonderful education இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிசிக்ஸ்ல பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போறோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நவ் இப்போ பார்ட் 1 வீடியோ ஆஃப் த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வாங்க பார்க்கலாம். We will make electricity so cheap that only the rich will burn candles. ஸோ இந்த சாப்டரில் நம்ம ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் மெட்டாலிக் கண்டக்டர், ஒரு மெட்டாலிக் கண்டக்டரில் எப்படி சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது அண்ட் ஓம்ஸில் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னங்கிறது பார்க்க போகிறோம். அண்ட் கார்பன் ரெசிஸ்டர்ஸ் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்க போகிறோம். கிர்ச்சாஃப் லா என்னென்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், அதோடைய அப்ளிகேஷன், எலக்ட்ரிக் பவர் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ஹீட்டிங் எஃபெக்ட், ஜூஸ்ல அப்ளிகேஷன், தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், சீபெக் எஃபெக்ட், பெல்லிச்சர் எஃபெக்ட், தாம்சன் எஃபெக்ட், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கரண்ட் அப்படின்னாலே ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். கரெக்டாக சார்ஜஸ் நம்ம ரெஸ்ட்டில் இருக்கிறது பொசிஷன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்தோம். கரெக்டாக we studied the properties of the சார்ஜஸ் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதோடைய ப்ராப்பர்ட்டிஸஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஆனால் உண்மையாகவே சார்ஜஸ் ஆல்வேஸ் மூவ்ஸ் வித்தின் த மேட்டர். ஒரு மெட்டீரியலுக்குள்ளே அதிகப்படியாக அது என்ன ஆகிட்டே இருக்கும், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், நிற்க ரெஸ்ட்லேயே இருக்காது, ஆல்வேஸ் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா காப்பரில் எப்போவுமே அந்த காப்பர் ஒயரில் எப்போவுமே எலக்ட்ரான்ஸ் ஸ்ட்ரெஸ்லேயே இருக்க மாட்டாங்க, கண்டினியூஸ்லாக ரேண்டமாக இருப்பாங்க. ரேண்டம்னா அங்கே இங்கே அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கிறது, ஏன்னா அது ஒன்று அங்கே இங்கேன்னு சும்மா ரேண்டமாக போய்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். therefore it is important to analyze the behavior of the charges when they are in motion. இதை நம்ம கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சார்ஜஸ் ரெஸ்ட்டில் இருக்கும்போது என்னென்னு பார்த்துட்டோம், ஆனால் அது மூவிங்கில் இருக்கும்போது எப்படி இருக்காது பிஹேவியர் அப்படிங்கிறத பார்க்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் மோஷன் ஆஃப் சார்ஜஸ். இந்த சார்ஜஸோட மோஷன் தான் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியாக தெரியுது. இது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது என்னென்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் பற்றி படிக்கிறது தான். இது கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் அலெசாண்ட்ரோ வோல்டா அப்படிங்கிற கரண்ட் எலக்ட்ரிக் பேட்டரியை கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்ன பண்ணுது நம்மளுக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டெடி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், இந்த கரண்ட் ஸ்டெடியாக போகிறதுக்கு உதவுது. மாடர்ன் வேர்ல்ட் டிபெண்ட்ஸ் ஹெவிலி ஆன் த யூஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நம்மளுக்கே தெரியும் இப்போவுமே நம்மளால் கரண்ட் இல்லாமல் இருக்க முடியாது, ஃபேன் வச்சு தான் நம்மலாம் இருக்கிறோம். இது வெயில் டைமில் இந்த சம்மர் டேஸஸில் உங்களுக்கு கரண்ட் போயிடுச்சுன்னா எவ்வளோ ஹர்ட் ஆகும். ஸோ அப்போது அதுக்கு காரணம் கரண்ட். அண்ட் இதே மாதிரி வெளிச்சமாக இருக்கணும் நைட்டுலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். சமைக்கணும்னா கரண்ட் வேணும், அண்ட் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளுக்கு கரண்ட் வேணுங்கிறது இருக்குது. அப்போ மாடர்ன் வேர்ல்டு, அதாவது இனி வரும் காலங்களில் கரண்ட் உடைய யூசேஜ் அதிகப்படியாக இருக்கும். எல்லா மிஷின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், எஸ்பெஷலி மொபைல், நம்ம இப்போ மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் சார்ஜஸ் தான். கரெக்டாக சார்ஜ் நம்ம போடுறோம், கரண்ட் மூலியமாக தான் நம்மளுக்கு சார்ஜ் ஏறுது. ஹோம் அப்ளையன்சஸ்லேருந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் வரைக்கும் எலக்ட்ரிசிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, நம்மளும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இந்த யூனிட்டில் நம்ம அதை பற்றி தான் எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ட்னா என்ன அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். தென் we came into this electric current. மேட்டர் அப்படிங்கிறது ஆட்டம்ஸால் தான் இருக்கும். கரெக்டாக ஒரு மேட்டர் அப்படிங்கிறது நம்ம மூணாக கிளாஸிஃபை பண்ணுவோம். தட் இஸ் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். சாலிடில் டைட்லி இருக்கும், கேஸில் ரொம்ப ரேண்டமாக இருக்கும், அண்ட் லிக்விடில் லூஸ்லி ஹெல்ட் ஆகி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். ஒவ்வொரு ஆட்டம்லேயும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் அண்ட் நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு இங்கே ப்ரோட்டான், தட் இஸ் திஸ், இதோடைய சார்ஜ் வந்து நியூட்ரலாக இருக்கும், பாசிட்டிவாகவும் இருக்காது நெகட்டிவாகவும் இருக்காது. பட் இந்த நியூக்ளியஸ், இதை தான் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டான்ஸாலேயும் அண்ட் நியூட்ரல் சார்ஜஸ் உடைய நியூட்ரானோடையும் சேர்ந்து இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து தான் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது. இதை சுற்றி இந்த ஆர்பிட் அப்படிங்கிறது என்னென்னா அது போகிற வழி அப்படின்னு சொல்லலாம். இதை தான் சுற்றி வரும். இது அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர் எலக்ட்ரான்ஸஸ். இந்த எலக்ட்ரான்ஸஸ் வந்து என்ன ஆகிட்டு இருப்பாங்கன்னா ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இவங்க ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க ஏன் இந்த ஒரு இடத்த மட்டும் சுற்றி வராங்க, வெளியே சுற்றுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நெகட்டிவ் சார்ஜுக்கும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது. இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் நம்ம கூலிங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறோம். இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் அதோடைய பவரை வச்சு இந்த நெகட்டிவ்லி சார்ஜை ரொம்ப நகர விடாமல் அப்படி டைட்டாக பார்த்துக்கிடுது அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே, இதுதான் ஒரு ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ், நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரானோட நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸஸ் எல்லாமே சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆட்டம்ஸில் இந்த மெட்டலில்
மோர் எலக்ட்ரான்ஸஸ் இருக்குது. அவங்க நியூக்ளியஸை இந்த நியூக்ளியஸை லூஸ்லி ஹெல்ட் ஆகியிருப்பாங்க. அதாவது ரொம்ப டைட்டாக இல்லாமல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம். இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் ஒரு 4 ரவுண்டு கிட்டே இருக்குது அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். ஆர்பிட்ஸ் அதிகப்படியான ஆர்பிட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அண்ட் திஸ் இஸ் மை நியூக்ளியஸ் விச் இஸ் இன் அ க்ரீன் கலர். ஓகே, இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் என்ன இருப்பாங்க, எலக்ட்ரான்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் 2 இருக்கும் அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதுதான் கடைசி ஆர்பிட். இந்த ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸு இந்த பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ்லி சார்ஜ் இருக்குல்ல, இவங்க 2 பேருக்கும்கான இடைப்பட்ட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருந்திருக்கு கம்மியாக இருக்கும். இவங்களுக்கும்கான ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்க மாட்டாங்க. அப்போது இவங்க எல்லாம் ஒரு சைடு சுற்றும் போது இவங்க ஏனாதானு சுற்றுவாங்க. இவங்க தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸஸ் அல்லது வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டம்ஸ் இன் மெட்டல் ஹேவ் 1 or more electrons which are loosely bound to the nucleus அப்படிங்கிறது. இவங்க ஈஸியாக ஆட்டம் விட்டு வெளியே வந்துடுவாங்க. detached from the atom அப்படின்னு சொல்லலாம். ஈஸியாக உங்களை வெளியே எடுத்துடலாம். நம்ம the substance which have an abundance of these free electrons, எந்த ஒரு சப்ஸ்டன்ஸில் அதிகப்படியான இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸஸ் குமிஞ்சிருக்கோ அதை தான் கண்டக்டர் அப்படின்ட்டு சொல்கிறோம். அவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க கரண்ட், பிகாஸ் they are in a motion. கரெக்டாக அங்கே சார்ஜஸ் எல்லாமே மோஷனில் இருக்குது. தீஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ரேண்டம்லி த்ரூ அவுட் தி கண்டக்டர் அட் கிவன் டெம்பரேச்சர். அந்த கிவன் டெம்பரேச்சரில் அது ரேண்டமாக அந்த கண்டக்டரையே தான் சுற்றி வருவாங்க. ஏன் அந்த கண்டக்டருக்குள்ளேயே தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை வரும் சாப்டர்ஸில் நம்ம படிப்போம். நான் இது நம்ம வச்சுக்கலாம். இன் ஜென்ரல் பொதுவாகவே இந்த ரேண்டம் மோஷன் மூலிமா தேர் இஸ் நோ நெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் கண்டக்டர் டு அனதர் எண்ட். ஸோ ஒரு எண்ட் ஆஃப் த கண்டக்டர்லேருந்து இன்னொன்று கண்ட் ஆஃப் எண்டுக்கு ரொம்ப அதிகப்படியான நெட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கரண்ட் இருக்காது கண்டக்டரில். ஏன்? அதனால கண்டக்ட் பண்ண முடியுமே தவிர அதில் கரண்ட் இல்லை. கரெக்டாக அதில் சார்ஜஸ் இருந்தாலும் அது கரண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறோம். அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எது மூலிமா கொடுக்குறோன்னா பேட்ரி மூலிமா கொடுக்குறோம். அக்ராஸ் தி எண்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டர், ஒரு எண்ட்லேயும் இன்னொன்று எண்ட்லேயும் நம்ம என்ன கொடுக்குறோம், அந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது ஒன்று பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கும் அண்ட் இன்னொன்று நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ் நோக்கி நெகட்டிவ் சார்ஜ் விடுவாங்க அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் தாண்டி பாசிட்டிவ் சார்ஜஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒரு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இருக்கும். வாட் இஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிற இந்த கொஷனுக்கு வருவீங்க. இதுதான் மெட்டல்ஸ் எல்லாமே ரேண்டம் பொசிஷனில் அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு பிக்சர். அண்ட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறவங்க அவுட்டர் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸஸ் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிச்சு. அவங்க இப்படி தான் ரேண்டமாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த பேட்ரி மூலிமா மட்டும்தான் நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கொடுக்க முடியும். இது ஒரு கண்டக்டர் இருக்குது அப்படின்னா அந்த கண்டக்டர் ஒரு எண்ட்லேயும் இன்னொன்று எண்ட்லேயும் நம்ம பேட்ரி கனெக்ஷன் கொடுக்குறனால நம்மளுக்கு என்ன ஆயிடுது, ஒரு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இருக்குது. அது என்ன ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல மோதி இன்னொன்று இடத்துக்கு வர்றது. இப்படி ஒரு ஜாருக்குள்ளே வச்சுக்கலாங்களேன். இந்த ஜாருக்குள்ளே அப்படி இப்படி அப்படி இப்படின்னு மோதி ஒரு ட்ரிஃப்ட் ஆகி திரும்பி வர்றது. இப்படி மோதி இப்படி வர்றது, இதுதான் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வேகத்தோட திசை வேகத்தோடு இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ட்ரிஃப்ட் ஆகி யாரை நோக்கி போவாங்க, பாசிட்டிவ்லி சார்ஜ். இவங்க எலக்ட்ரான்ஸஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மூலிமா பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரிக்கு போவாங்க. இப்போ என்ன ஆகுது, சார்ஜஸ் மூவ் ஆகுது அண்டு அந்த ஆட்டமில் இருக்கிற சார்ஜஸ் அந்த நியூக்ளியஸை விட்டு தள்ளி வராங்க. இதனால கரண்ட் என்ன ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. லைக் சார்ஜஸ் என்ன ஆகும், நம்மளுக்கு ரிப்பல் ஆகும். இதுவே அன்லைக் சார்ஜஸ் நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகும். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில். நவ் வி கேம் இன்டு திஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு மாஸ் ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து கிராவிடேஷன் பொட்டென்ஷியல்லேருந்து லோவர் கிராவிடேஷன் பொட்டென்ஷியலுக்கு போகும் அப்படிங்கிறது கிராவிட்டி அப்படிங்கிற சாப்டரில் நீங்கள் போன வருஷம் படிச்சிருப்பீங்க. கரெக்டாக. நவ் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அதே மாதிரி தான் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ரீஜன் ஆஃப் ஹையர் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்லேருந்து ரீஜன் ஆஃப் லோயர் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலுக்கு போகும். என்ன சார்ஜஸ், பாசிட்டிவ் சார்ஜஸ். இப்போ நெகட்டிவ் சார்ஜஸ் என்னென்னா டிசெண்டிங் ஆர்டர் மாதிரி சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகுது. அசெண்டிங் ஆர்டர் மாதிரி யார் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே, இப்போ பேட்ரி அப்படிங்கிறது என்னது, ஒரு எலக்ட்ரிக் செல். அது என்ன பண்ணுது, ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை என்ன பண்ணுது, சிம்பிளி அது என்ன பண்ணுது, ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கண்டக்டர்ஸில் உருவாக்குது. தி எலக்ட்ரிக் கரண்ட் இன் a conductor is defined as rate of flow of charges through a given cross section area. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அந்த flow of charges எவ்வளோ போகுது அப்படிங்கிறத தான் rate of flow of charges through a given cross section area. This is
explained in this picture. Right, so இதுதான் அந்த குறிப்பிட்ட ஏரியா ஏன்னு எடுத்திருக்கோம். இதில் ரேட் ஆஃப் ஃப்ளோ எவ்வளோ இருக்கோ அந்த இதுதான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் இன் கண்டக்டர் அப்படின்ட்டு சொல்லுவோம். கரண்ட்னா என்னங்கிற டெஃபினேஷன் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இஃப் நெட் சார்ஜ் கியூ பாசஸ் த்ரூ எனி கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் த கண்டக்டர் இன் டைம் டீங்கிற ஒரு நேரத்தில் அந்த நெட் சார்ஜ் மொத்தமான சார்ஜ் அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா வழியாக போணுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம கரண்ட்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க. கரண்ட் அப்படிங்கிறது சார்ஜ் பை டைம் அப்படிங்கிறது. ஸோ I is equal to Q by T. இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த டெஃபினிஷனில். ஓகே, இந்த நம்ம வீட்டிலலாம் நமக்கு கரண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? சுவிட்சை போடுவோம் அண்ட் அது என்னாகும், பல்ப் எரியும். பட் ரியலாக நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்த சின்ன வயசில் பார்த்துருப்போம் லைட் எப்படி எரிய வைக்கிறேங்கிற ப்ராஜெக்ட்லாம். அதில் நீங்கள் பேட்ரி அண்ட் கீ அப்படின்னு சொல்கிற ஸ்விட்ச் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் திஸ் இஸ் பல்ப். இது மூலிமா நமக்கு என்ன ஆகும், லைட் எரியும் அப்படின்ட்டு தெரியும். பட் த சார்ஜ் ஃப்ளோ இஸ் நாட் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். அந்த சார்ஜோடைய ஃப்ளோ எப்போவும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா del Q by del T. அது என்ன del Q by del T? டெல் இருந்துச்சு அப்படின்னாலே ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். இப்போ சேஞ்ச் இன் Q by சேஞ்ச் இன் டைம். சேஞ்ச் இன் சார்ஜ், அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் டிவைடட் பை ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைம் அப்படிங்கிறது அர்த்தம். இது கீழே கொடுத்துருப்பாங்க. வேறு Q del Q அப்படிங்கிறது வந்து அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் that pass through the conductor at any cross section area during the time interval del T. del T ன்னு ஒரு டைமில் and del Q அப்படிங்கிறது போகிறது. If the rate at which the charge flows change with time, the current also change. The instantaneous current அப்படிங்கிறது என்னன்னா limit of average current அப்படின்னு சொல்கிறாங்க. I is equal to limit del T tends to 0 அப்படின்ட்டு லிமிட் வச்சு எழுதணும்னா அது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். இதை தான் நம்ம என்னென்ன எழுதுகிறோம், dq divided by dt அப்படின்னு எழுதுகிறோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் Q divided by ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைம். ஓகே, இப்போ கரண்ட்டுடைய யூனிட் கொடுத்துருக்காங்கப்பா, நம்மளுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் ஆம்பியர். ஸோ ஆம்பியர் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், கரண்ட்டை சொல்லுவோம், விச் இஸ் ரிட்டன் அஸ் A அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் த யூனிட் ஆஃப் கரண்ட். கரண்ட்டுடைய யூனிட் என்னது, இதுதான். ஓகே, கண்டிப்பாக இதை படிச்சுருங்க. அண்ட் யூனிட் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறது இதுதான். ஓகே, இப்போ 1 ஆம்பியர் அப்படின்னா என்னது, 1 ஆம்பியர் அப்படிங்கிறது 1 கூலும் per 1 செகண்ட். ஓகே, 1 கூலும் per second அப்படிங்கிறது தான். ஓகே, that is 1 ampere of the current is equivalent to 1 coulomb of the charge passing through the perpendicular cross section area in a conductor. ஒரு செகண்டில் எவ்வளோ போகுதோ அந்த perpendicular cross section ஏரியாவில் 1 coulomb of charge, அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் வெக்டர் குவான்டிட்டினா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நான் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வாட்டர் ஸ்கேலார் குவான்டிட்டிங்கிறது. ஸோ இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, நான் இங்கே வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். எக்ஸாம்பிள் 2.1 கம்ப்யூட்டர் கரண்ட் இன் ஒயர். ஸோ கரண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன சொன்னேன், I is equal to Q by T. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ECS தான், கரண்ட்டு தான் கேட்டிருக்காங்க, அது ஒயர் வழியாக போகிறது. இப்போ சார்ஜ் வந்து 120 கூலும். ஸோ 120 கூலும் சார்ஜ். அப்போது 120 கூலும் சார்ஜோடைய யூனிட் இருந்துப்பா கூலும் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ C டிவைடட் பை எனக்கு ஃப்ளோயிங் த்ரூ எ காப்பர் ஒயர் இன் 1 minute. ஸோ மினிட்டை வந்து செகண்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 60ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 60 என்னது 60 தான். அப்போ 60 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். ஏன் 60 செகண்ட்ஸுக்கு நம்ம மாற்றுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆம்பியரில் தானே எழுதணும். அப்போ கூலும் பெர் செகண்ட் தானே, அதனால தான். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் இஸ், இங்கே செகண்ட் இருக்குது, இங்கே கூலும் இருக்குது. அப்போ இது ஆம்பியர்னு எழுதிடலாமா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.